Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் நண்பா. இப்போ ஹாத்திம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹாத்திம் ஓபோ நாதிரா எல்லாரும் அந்த மகரவாதி ட்ரெஸ் போட்டு அந்த சடங்கு வேட்டத்துக்கு அவங்களுக்கு தெரியாம உள்ள போயிட்டாங்க. எப்படி சடங்கு வேட்டில இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி அவங்க இந்த தரங்கெல்லாம் தடுத்து அந்த குழந்தைய அந்த வெள்ளமன்றதிட்டு சேர்த்தாங்களா இல்லையான்றது தான் இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். எப்படியோ உள்ளே வந்த ஹாத்திம் ஓபோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு கரெக்டாக சூரியனை சந்திரன் மறைக்கிறத காட்டுறாங்க. அப்போ இருள் சூழ ஆரம்பிச்சிடுது. இருள் சூழ ஆரம்பிச்சா பாஷாவுக்கு உயிர் வந்துடும். ஸோ அங்கே இருக்கிற விளக்கெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்காக பாஷாவுக்கு உயிர் வர ஆரம்பிக்குது. ஸோ பாஷாவும் உயிர்க்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் மறுகுரு தன்னுடைய சரக்கு பண்ணிகிட்டே இருக்கான். உயிர் தேர்ந்த பாஷா நேராக அந்த பலிபடுத்திக்க வந்து என்னாச்சு, ஏன் இன்னும் அந்த குழந்தை போல, ஏன் இன்னும் சாபம் போல அப்படின்னு கேட்குறான். அப்போ மதகுரு சாங்கியம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாஷா தன்னுடைய தளபதிகிட்ட கேட்குறான். உடனே தளபதி இதோ இருக்க நான் போய் மதகுருட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக மதகுருவை நோக்கி வந்துட்டு இருக்கான். மதகுரு நோக்கி வந்துட்டு இருந்த பாஷாவோட தளபதி மதகுருவை பார்த்து ஏன் இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க, சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ மதகுரு இதை ஒன்றும் எடுத்தும் போத்தெல்லாம் பண்ண முடியாது, நிறைய சரங்கு இருக்கு, பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சீக்கிரம் முடிங்க, இந்த ஹாத்திம் எப்படியாவது வந்துருவான், அதனால சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லிட்டு பாஷாவோட தளபதி போயிடறான். இப்போ அந்த மதகுரு தன்னுடைய லாஸ்ட் சரங்கையும் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து மந்திரத்தை சொல்லி ஏ அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இப்போ எல்லாம் முடிஞ்சதும் அந்த மதகுரு சொல்கிறான், இன்னும் ஒன்று தான் இருக்கு, அந்த ஒரு சரங்கு மட்டும் முடிச்சிட்டா நம்ம இதை வந்து பலி கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய பூஜாரிக்கு உள்ளே போகிறான். இதை பார்த்த ஹாத்திம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறான். அப்போ அந்த மதகுரு ஒரு தட்டு எடுக்கிறான். உடனே ஹாத்திம் அவனை ஒருவே போட தலையில் அடித்து மயக்கம் போட வச்சான். இப்போ அந்த மதகுரு அடித்த ஹாத்திம் அந்த மதகுரோட விஷயத்துக்கு மாறிடுறான். இப்போ அவன் மதகுரு மாதிரி மாறி போய் அந்த தட்டை எடுத்துக்கிட்டு சடங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சடங்கை ஈம பண்ண போகிறான். இது எதுவுமே தெரியாத பாஷா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கான். ஹாத்திம் எப்படியோ நைஸாக அந்த பலிபீடத்துக்கு போய் அந்த தட்டை வச்சு இதான் கடைசி சடங்கு அப்படின்னு சொல்லி அவள் இது வரைக்கும் பண்ணதை அப்சர்வ் பண்ண ஹாத்திம் அதை அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். அவள் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க கவுல இருக்கணும் அதே மாதிரி ஏன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போ பாஷா அவளை தாங்கிக்க முடியல, கோபத்தோடு கேட்குறா, சீக்கிரம் சந்திரகிரகணம் முடிய போது, முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் இந்த குழந்தைய பலி கொடுக்க முடியாது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொருள், ஏன் இவ்வளோ நேரம் காலதாமதம் பண்ணுறீங்க, சீக்கிரம் பலி கொடுங்கன்றா. ஆனால் எதையும் காதல வாங்காத ஹாத்திம் எப்படியாவது இந்த சந்திரகிரகணத்தை கடக்கணும்னு சொல்லி நேரத்தை கடத்திட்டு இருக்கான். இருங்க இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். உடனே பாஷாவை கிட்ட வர ஆரம்பிச்சிடான். இன்னும் இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிட்ட வந்து பார்க்கும்போது டக்குன்னு அங்கே அந்த மதகுரு அது நான் இல்லை அது ஹாத்திம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே பாஷா தன்னுடைய வாழை எடுத்து ஹாத்திமை கொல்ல போகிறான். இந்த பக்கம் தன்னுடைய மந்திரபானத்தை குடிச்சு தத்தி எதியா அந்த ஒரு சொட்டு குளிச்சாலே அவனால் பத்தியாகி சமம், அதனால போட்டு எல்லாரையும் போடுறான். இந்த பக்கம் ஹாத்திமும் சண்டை போகிறான், ஓபோ சண்டை போகிறான், நாதிராவை சண்டை போகிறாங்க, பாஷாவோட தளபதி சண்டை போகிறான். இப்போ எல்லாரும் மாற்றி சண்டை போட்டு இருக்கும்போது டைஸா ஹாத்திம் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுறான். இப்போ நாதிராவும் பாஷாவோட தளபதியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாத்திம் அந்த வீரர்கள் எல்லாரையும் தாக்கிட்டு வெளியே போட்டுக்கான வழியை பார்த்துட்டு இருக்கான். ஓபோ தான் குடிச்ச அந்த மந்திரபாலத்தை சக்தியோட அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு பொழந்துக்கிட்டே இருக்கான். இப்போ பாஷா அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து தனியாக வச்சு நானே பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மந்திரத்தை போட்டு பலி கொடுக்க வந்துடுறான். இப்போ பாஷாவை தொத்திட்டு பின்னாடியே வந்த ஹாத்திம் எப்படியோ பாஷாவை கண்டுபிடிச்சிடறான். பாஷாவை கண்டுபிடிச்சி ஹாத்திம் பாஷாவை நோக்கி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நாதிரா நம்ம பாஷாவோட தளபதி போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான். கிட்ட வந்த ஹாத்திம் நிறுத்து, உன்னவங்களாம் இதுக்கு மேலே தாங்க முடியாது, உக்கரமத்தெல்லாம் பிடிச்சிக்க முடியாது, நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்துறான் ஹாத்திம். உடனே பாஷா அவரை போய் தடுங்க, அதுக்குள்ளே நான் எப்படி அந்த குழந்தைய போடுறான்னு சொல்லி தடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் ஹாத்திம் ஓபோ நாதிரான்னு மாறி மாறி எல்லாரும் வீரர்கள்கிட்ட சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க. பாஷாவும் தன்னுடைய பலி கொடுக்குற வேலையை மந்திரத்தை போட்டுக்கிட்டே இருக்கான். எப்படியாவது சீக்கிரம் அந்த குழந்தைய நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் போட்டு பொழந்து ஹாத்திம் அந்த பாஷா கிட்டே நெருங்கிடுறான். இப்போ நாதிராவும் அந்த தளபதியை போட்டு தள்ளிட்டு இதுக்கு மேலே இவ்வளோதான் சக்தியாவா இன்னும் எந்திரி அப்படின்னு சொல்லி அவனை நக்கல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஹோபோ எல்லாரையும் ஒரே கையில் பந்தாடிட்டு இருக்கான். எப்படியோ எல்லாரையும் அடிச்சு போட்ட ஹாத்திம் அந்த குழந்தைய காப்பாற்ற கிட்ட போனால் அந்த பாஷா அவனுடைய சக்தி வச்சு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த மந்திர சக்தி முன்னாடி நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹாத்திமுக்கு தெரியல. ஒரு தடவை அவன் கிட்ட போக அவனு ஒரு தடவை சத்துக்கிட்டே இருக்கான். ஒரு தடவை தூக்கி வீசுறான், பார்த்தா ஜன்னலுக்கு வெளியே போய் வந்துடுறான். அப்பாடா அவ்வளோதான் அவன் அணிஞ்சு போயிட்டான், இதுக்கு மேலே அவன் தொல்லை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக மந்திரத்தை போட்டுட்டு இருக்கான். ஆனால் தள்ளி விட்டு ஹாத்திம் கீரை வேலையில் அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். எப்படியோ ஏறி ஜன்னல் வழியாக அவன் உள்ள வந்துடுறான். அவன் வந்ததே தெரியாத பாஷா அங்கே உட்காந்து மந்திரத்தை போட்டுட்டு அந்த குழந்தையோட சக்தி புரியலான்னு நினச்சிட்டு இருக்கான். பார்த்த ஹாத்திம் நேராக அவன் கழுத்தை பிடிச்சி அவனை அப்படியே பிடிச்சிட்டு போய் தூங்கிட்டு அந்த ஜன்னலில் வந்துடுறான். இப்போ அந்த ஜன்னலில் ஒத்த கையை வச்சுக்கிட்டு பாஷா ஹாத்திமா அப்படியே தூங்கிட்டு இருக்கான். ஹாத்திமோட சப்போர்ட்டில் இருக்கிற பாஷா என்னை விட்டுறாதுன்னு கத்திட்டு இருக்கான். ஆனால் ஹாத்திம் நீ எவ்வளவோ அக்கிரமம் பண்ணல, அதுக்கெல்லாம் அவனுக்கு தண்டனை இருக்குது, இருடா சந்திரகிரகணம் முடியிட்டு சொல்லி இந்த சந்திரகிரகணம் முடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா சந்திரகிரகணம் முடிஞ்சால் சூரியன் வந்துடும், சூரியன் வந்தால் நம்ம பாஷா உயிரோடு இருக்க மாட்டோம், பூசிங்கிடுவான் அப்படின்றது ஹாத்திமுக்கு தெரியும். அதனால சூரியன் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அதே மாதிரி சூரியன் வருது. அப்போ பாஷா அப்படியே நெருப்பில் எரிஞ்சு பூசிங்கிடுறான். அப்படியே அவனை விட்டுறான். அப்போ பாஷா அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போயிடறான்.
இப்போ பாஷாவோட சாம்பல் கூட அங்கே இல்லை. அப்பாடா எப்படி நம்ம அந்த பாஷா கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு தைரியமாக ஆத்தி மேலே ஏறி வந்து அந்த மந்திரவாண்டியை காப்பாற்றுறதுக்காக அந்த மந்திரவாண்டிகிட்ட வரான். அப்போ அந்த மந்திரவாண்டி எந்திரிச்சிட்டு நேராக போய் அந்த மந்திரவாண்டியை பிடிச்சிக்கிறான். உனக்கு ஒன்றும் அவளையே நீ நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாண்டி பிடிக்கிறான். இப்போ ஹாத்திம் கிட்ட நாதிராவும் பப்பவும் வந்துடுறாங்க. வந்து எப்படியோ நீ செஞ்சுட்ட சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம எல்லாரும் செத்துக்கிறாங்க. பாஷாவோட தளபதி தவிர அவன் மட்டும் உயிரோட திரும்ப எந்திரிச்சு வரான். இப்போ இந்த வெள்ள மந்திரவாதி கூட்டம் வந்து நான் சொன்ன மாதிரியே நீ ஜெயிச்சிட்ட, உன்னால மட்டும்தான் இதை சாதிக்க முடியும்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா இது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதி தான் அப்படின்றது அந்த வெள்ள மந்திரவாதி சொல்றார். இப்போ அவங்க எல்லாரும் அந்த குழந்தைய பிரியாபடியோட கட்டி பிடிச்சி நீ ரொம்ப பத்திரமா இருக்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிக்கிறாங்க. அப்போ அந்த மந்திரவாதி அந்த குழந்தைய தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக தங்கிட்ட சேர்த்துக்கிறான். அப்போ ஹாத்திமை பார்த்து நீ ஒரு கேள்விக்கான பதில தானே தேடி இவ்வளோ தூரம் பயணிச்சு வந்துட்டு இருக்க, அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு தெரியுமா, எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும்போது ஹாத்திம் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. என்ன சொல்றீங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படியான்னு சொல்லி ஒரு உணவையோட பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் மொழி ஒருத்தர் பார்த்துக்கும் போது அதுக்கான பதில் என்னன்னா, நீ இப்போ இந்த குழந்தையை எப்படி காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்தியோ அதான் அதுக்கான பதில். எப்படி நன்மையை செய்து இந்த நீரில் சேர்க்கிறாங்களோ அதே மாதிரி நீ நல்ல விஷயத்தை செஞ்சு எங்ககிட்ட வந்து சேர்ந்துட்ட. இப்போ உனக்கு அடுத்த கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதையும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ. வினை விதித்தவன் வினையா இருப்பான், திணை விதித்தவன் திணையா இருப்பான், இதான் அடுத்த கேள்வி. ஸோ இதை நோக்கி உன்னோட பயணத்தை ஆரம்பி, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லி அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பாஷா, ஹாத்திம், போவோ, நாதிரா எல்லாரும் சந்தோஷத்தோட எப்படியும் நம்ம ரெண்டாவது கேள்விக்கான பதிலையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து மூணாவது தான் நம்ம பயணம் ரொம்ப வெற்றியோட போயிட்டு இருக்கு, நம்ம இதுக்கு மேலே தோல்வியே இல்லை. நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது டக்குன்னு பின்னாடி வந்த பாஷாவோட தளபதியை நாதிராவை ஒரு குத்து தான். அவன் எய்ம் பண்ணது என்னவோ ஹாத்திமுக்கு தான், ஆனால் நாதிரா தான் குறுக்க வந்து அதை வாங்கிட்டான். இப்போ நான் அந்த பாஷாவோட தளபதியை நான் ஹாத்திம் ஒரே போட போட்டுட்டு நாதிராவை தன் தோளில் சாச்சிக்கிறான். அப்போ நாதிரா சொல்கிறா, நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி ஹாத்திமை பாராட்டுறா. இந்த மாதிரி ஒரு நல்லவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டதே ரொம்ப பெரிய விஷயம் தான், நீங்கள்லாம் என் கூட கிடைச்சதே ரொம்ப பாக்கியம், உங்கள் கூட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதே நான் ரொம்ப வருஷம் அந்த மாதிரி இருக்குது, அதனால் நான் ரொம்ப சந்தோஷத்தோடு தான் போகிறேன். என் ஞாபகார்த்தமாக என் கண்ணீர் துளியில் இருக்கிற இந்த முத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் கண்ணீரோட ஒரு துளியை எடுத்து ஒரு முத்தை மாற்றி அதை ஹாத்திம்கிட்ட கொடுத்து, இதை எப்பவுமே ஞாபகார்த்தமாக உன் கூடயே வச்சுக்கோ, இதை எங்கேயும் மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டான். கண்டிப்பாக நான் இதை எப்பயும் என் கையில் தான் வச்சிருப்பேன், இது நான் எங்கேயுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்னோட பசுமையான நினைவுகளை இது உனக்கு என்னைக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்னோட கண்ணை மூடியலாம். அப்போ அவள் கடைசியாக ஹாத்திம்கிட்ட ஒரே ஒரு சத்தியம் மட்டும் வாங்கிக்கிறா, எப்பயாவது என் தம்பியை அரசனாக்கிருக்குன்னு சொல்லிட்டு அவள் செத்துருவான். இப்போ ஹாத்திம் போபோ ரெண்டு பேருமே அழகாங்க, ஏன்னா அவர் ரொம்ப நல்லவ, ரொம்ப நாள் அவனை வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்தான், ஆனால் கடைசியில் நமக்கு உயிரை கொடுத்துறான்றது ஹாத்திமும் நினச்சி பார்க்குறான், கோபமும் நினச்சி பார்க்குறான். ரெண்டு பேருமே அவளுடைய நினைவுகளை நினச்சி பார்த்துட்டு கண்ணீர் கொடுத்தாங்க. இப்போ தான் கிட்ட கேட்டுட்ட ஒரே ஆசை வந்து தன்னுடைய தம்பி அரசனாக மட்டும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஹாத்திம் அவள் சொன்னபடியே அதை செஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறான். அவள் கூட அந்த சந்தோஷமான நினைவுகளை நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த முத்து கையில் வாங்கிக்கலாம். இப்போ கையில் இருக்கிற அந்த முத்தை நினச்சி பார்த்துட்டு கையை மூடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்குதுன்றத விரைவில் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேங்க்ஸ்.